பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஒரு மூவில ஆக்டர் சந்தானம் சுபாஷ் சந்திர போஸ் சண்டை செய்ய ஆள் பத்தலன்னு கூப்பிட்டாரு, அப்ப நீ போனியான்னு காமெடியா கேட்டிருப்பாரு. ஆனா அது உண்மையிலே நடந்த ஒரு விஷயம் தாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனை ஃபார்ம் பண்ண நம்ம நேதாஜி தமிழ்நாட்டுல அதை லீட் பண்றதுக்காக ஆள் தேடிட்டு இருந்தாரு. ஆனா பிரிட்டிஷ்காரங்களுக்கு பயந்த நம்ம ஆளுங்க எல்லாருமே பேக் அடிச்சாங்க. எக்ஸப்ட் திஸ் மேன். இவரோட தைரியத்தை பார்த்த நேதாஜி, எனக்கு மறுஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நான் தமிழ்நாடு பிறக்க ஆசைப்படுறேன்னு சொல்லியிருக்காரு. இப்படி தமிழ்நாட்டுக்கே பெருமையை சேர்த்து கொடுத்தவர் தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். ஆனா இன்னைக்கு இவரோட பேரை கேட்டா தீர்க்கமான சிந்தனையோட முடிவை நோக்கி தீவிரமா போராடினா சுதந்திர போராட்ட இவர் ஆல் இந்தியா இந்த மாபெரும் வெற்றிக்கு காரணம் நம்மளுடைய முயற்சிகள் மட்டுமல்ல, எல்லா அநீதிகளையும் நேரம் பார்த்து முடிச்சு வைக்கிற கடவுளுடைய கருணையும் தான். தெய்வீகம் எனது உயிர், தேசியம் எனது உடல். அவங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அரசியல் கட்சியில இருந்து விலகுனவர் ஒரு சோசியல் மக்களும் கோவிலுக்குள்ள போகணும்னு அவர் போட்ட அப்படிப்பட்ட தேவரோட பேரை சிலர் முன்னாடி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஸ்லேவ்ஸ் மாதிரி நடத்துறாங்க. விவசாயிகள் கிட்ட இருந்து அவங்களோட விவசாய ஒரே காரணத்துக்காக அவரை பார்க்க நேதாஜியே 1939 மதுரைக்கு போனாரு. அங்க இதை விட சென்டிமெண்டா இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. பசும்பொன் ஐயா கிட்ட பேசின நேதாஜி, நீங்க ஏன் கூட பிறக்காத தம்பின்னு சொல்லியிருக்காரு. சோ இனிமேலாவது தேவர் ஜெயந்தி அன்னைக்கு ஜாதி பெருமையை பத்தி பேசுறது, கலவரத்துல இன்வால்வ் ஆகுதுன்னு இருக்காம தேவரோட செல்ஃப்லெஸ்னஸ் அண்ட் லிபரேஷன் சென்ஸை பத்தி நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு தெரியப்படுத்துவோம்.